ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு அக்டோபர் 30 வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, ஏற்றங்கள் என்ன, யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த ரீடிங்கில். ஃபஸ்ட்டு மேஷ ராசி, 8 of Wands. ரிஷப ராசி, தி மூன். மிதுன ராசி, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கடக ராசி, 7 of Wands. சிம்ம ராசி, 8 of Pentacles. கன்னி ராசி, 6 of Pentacles. துலாம் ராசி, 8 of Swords. விருச்சிக ராசி, தி டவர். தனுசு ராசி, 4 of Wands. மகர ராசி, 10 of Wands. கும்ப ராசி, 9 of Pentacles. மீன ராசி, தி வேர்ல்ட். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேஷ ராசி, 8 of Wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் அந்த ஸ்பீட் வரப்போகுது. ஓகேவா, கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சில சோர்வுகள் வந்திருக்கும். மனதளவுலையும் உடல் அளவுலையும் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இன்னைக்கு அந்த ஃபீல் இருக்காது, இன்னைக்கு அந்த சோர்வு இருக்காது, இன்னைக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்காது. ஓகே, திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் அந்த வேகம் வரப்போகுது. ஓகே, அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ண மெசேஜ், நீங்கள் யாரை மீட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். ஓகேவா, காதல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயத்துலையும் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருக்குது, ஒரு குட் நியூஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்றைக்கி உங்களோட டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான ஒரு எனர்ஜி, ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட் இருக்கிற ஒரு நாளாக இருக்கும். ஓகே, அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கலாம். ஓகே, ஒரு உண்மையும் ஒரு மாயமும் கலந்த மாதிரியான ஒரு நேரம், ஒரு எது உண்மை எது பிரதிபலிப்பு எது பிம்பம் அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கிளியர் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் நம்புங்க, எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அமைதி, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு அபெண்டன்ஸ் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா, ஃபேமிலியாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் வைஸ் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் தான் நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கேரிங் அண்ட் நர்ச்சரிங் எனர்ஜி இருக்கும். ஓகே, பார்ட்னர் உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. செல்ஃப் ஒர்த் இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 of Wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ரூவிங் எனர்ஜி இருக்கும். உங்களோட கருத்து, உங்களோட லவ், உங்களோட முயற்சி, இது எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களுடையது தான். ஓகே, ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் தான் இன்றைக்கி உங்களோட சக்ஸஸ்க்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 of Pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டெடிகேஷன் எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ்டான ஒரு டே. ஓகேவா, நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி நீங்கள் உழைக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு நாள். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபோர்ட் காட்டினா இந்த பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகும். ஓகே, கமிட்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு டேவை நல்ல மாதிரி கொண்டு போகும், சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 of Pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு கிவ் அண்ட் டேக் பேலன்ஸ் எனர்ஜி தேவை. ஓகேங்களா, ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்களோட அன்பும் மற்றவங்களோட கேரும் சமமாக இருக்கணும். உங்ககிட்ட மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அது மாதிரி நீங்களும் அவங்கள வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபினான்ஷியல் வைஸ் இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல லக் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, யூனிவர்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எதெல்லாம் வந்து இது வரைக்கும் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ, இழந்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து யோசனையில் வந்து ஒரு ஒரு பிடிப்பட்ட மாதிரி, ஏதோ கட்டி போட்ட மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா, உங்களோட யோசனைகள், உங்களோட சிந்தனைகள் எல்லாமே கட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஒரு தப்பிச்சு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் சிக்கி இருக்கிற மாதிரிலாம் தோணலாம். ஆனால் அது வந்து உங்களோட மனநிலை தான், உங்களோட மனசு, அந்த மன கட்டுப்பாடு தான். ஓகே, உண்மையிலேயே உங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வழிகள் இருக்குது, நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வழிகள் இருக்குது. நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கணும். ஓகேவா, நீங்கள் தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா டோருமே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டவர் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து திடீர் மாற்றங்கள்லாம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில். ஓகேவா, பழைய சுச்சுவேஷன்ஸ்லாம் பிரேக் ஆகி புதுசாக சில சாத்தியங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாற்றம் வந்து தேவையான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, இந்த மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி மன வலியை கொடுத்தாலும் நாளைக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நியூ சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இந்த டவர் கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஜாய்ஃபுல் எனர்ஜி உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரீயூனியன் இருக்குது, இல்லை ப்ரொபோசல்ஸ் வரலாம். வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கும். கரியர்லேயும் வந்து ஒரு சின்ன சின்ன சக்ஸஸ் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல பாராட்டுகள்லாம் கிடைக்கும் இன்றைக்கி. ஓகே, அண்ட் சோல்மேட் அண்ட் யூனியன் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த கார்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஓகேவா, நிறைய பொறுப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் இன்றைக்கி இருப்பீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக தாங்குகிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகேவா, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் அமையும். ஆனால் நீங்கள் அதுக்காக முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே உங்கள் தலையில் சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். உங்களோட முயற்சி வந்து வீணாகாது. ஆனால் எல்லாத்தையுமே ஃபுல்லாக உங்கள் தலையிலே சுமந்துக்கிட்டு ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, பார்ட்னர் வந்து உங்களோட பார்ட்னர் உங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நடந்துப்பாங்க, புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஒரு நிறைவையும் கொடுக்கும். எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ சுமைகள், கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்களுக்கான ஒரு தனி க்ளோ அப் நாள். ஓகேவா, செல்ஃப் லவ், கான்ஃபிடென்ஸ், இண்டிபெண்டன்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி வந்து ஹையர் லெவலில் இருக்கும். ஓகே, உங்களோட உழைப்புக்கு வந்து ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கிற ஒரு நாள். லவ் ரிலேஷன்ஷிப்பில் நான் நம்பிக்கையோடு இருக்கேன், எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆகும், நான் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எனர்ஜி உங்ககிட்ட இருக்கும், அப்படிங்கிற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். ஓகே, ஒரு லக்ஸரி, ஒரு கம்ஃபர்ட், ஒரு சக்ஸஸ் இது எல்லாமே இன்றைக்கி உங்கள் வழியில் தானாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது. ஓகேவா, லவ் ரிலேஷன்ஷிப்பில் க்ளோஷர் இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரியரில் வந்து ஒரு கோல் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகும். யூனிவர்ஸ் வந்து உங்களோட முயற்சிக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி. ஓகேவா, இத்தனை நாள் நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு கஷ்டப்பட்டது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் வந்த பாதை முடிஞ்சு ஒரு புதிய வாசல் இன்றைக்கி திறக்க போகுது அப்படிங்கிறது தான் வேர்ல்ட் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த ராசி பலன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெற்றி, ஒரு மாற்றம், ஒரு பேலன்ஸ்ட், பாசம், அதே மாதிரி நியூ பிகினிங் அந்த மாதிரியான எனர்ஜி தான் இருக்குது. ஓகேங்களா, 8 எனர்ஜி நிறையவே இருக்குது. 8 ஆஃப் வான்ஸ், 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் ஷோர்ட்ஸ். ஓகே, இந்த 8 எனர்ஜி வந்து நிறையவே இருக்குது. அதாவது மாற்றமும் வேகமும் வந்து இன்றைக்கான தீமாக இருக்குது. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது உங்களோட முயற்சி எப்போவுமே வீணாகாது. மாற்றங்கள் வந்துச்சுன்னா
அதை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜோடியாக் சைனோட என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.